உங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியலையா, ஃபோக்கஸாக இருக்க முடியல அப்படின்னா, உங்களோட ஸ்டடி ரூமில் மல்டி ஃப்ளோரைட் அப்படின்ற ஸ்டோனை வைங்க. உங்களால் தூங்க முடியலையா, தூக்கம் வரலையா, உங்கள் பெட்டு பக்கத்தில் அமெத்திஸ்ட் அப்படின்ற ஸ்டோனை வைங்க. அதிக கடன், நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, லக்ஷ்மி சிலைக்கிட்டேயோ இல்லை படத்துக்கிட்டேயோ பைரைடை அப்படின்ற ஸ்டோனை வைங்க. வீட்டில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னா, ரோஸ் குவார்ட்ஸை உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் வைங்க. நெகட்டிவாக இருக்கீங்க, வீட்டில் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள் கதவில் செலினைட் அப்புறம் பிளாக் டர்மலின் அப்படி 2 ஸ்டோனையும் கட்டி தொங்க விடுங்க. உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா, லாபிஸ் லாசுலி அப்படின்ற ஸ்டோனை உங்கள் பெட்டு பக்கத்துலேயோ இல்லை பிரேஸ்லெட்டாவோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.